Dear students, good morning to all. Today you see the components of the food. Already you know that what is meant by food. The food is obtained from some plants and animals. Okay, so the most of the content components are present in the food. So how many components are present in food? There are 5 components are present in the food. Example: carbohydrate, fat, protein, vitamins, and then mineral. Additionally, the remaining one part is added. Another one, what is this? Water and roughage. So there are 6 components present in the food. That all components are only for a chemical substance only. The nutrients are essentially for good health, and it is important to our food includes for all nutrition in the sufficient quantity. Okay, so today we see the carbohydrate, fat, protein, vitamins, minerals, and then water content. So first we explain that what is meant by carbohydrate and where is it present. The first you see the carbohydrate. The carbohydrate, mostly sugar and starch, are called for a carbohydrate. The sugar and starch is a quickly energy to give your body. For example, evening after finishing you go to home for evening time. Your mummy give you go to home and very tired, so your mummy give you 1 cup of coffee. So the cup of coffee la நம்ம என்ன ஆட் பண்ணிப்போம், you added for a sugar. So sugar, you drink the sugar, and the cup of coffee நீங்கள் ட்ரிங்க் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, immediate energy to provide to your body. ஸோ நம்மளோட பாடிக்கு என்ன பண்ணுதுன்னா இம்மீடியட்டாக ஒரு எனர்ஜியை நம்மளோட பாடிக்கு ஜஸ்ட் ப்ரொவைட் பண்ணுது. அப்போ அது யார் ப்ரொவைட் பண்ணுறா? தட்ஸ் ஃபார் த சுகர். யார் ப்ரொவைட் பண்ணுறா? சுகர். அப்போ சுகர் என்னென்னு அர்த்தம்? சுகரை நம்ம எடுத்துக்கிறது மூலயமா இமீடியட்டாக நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வந்து நம்மளோட பாடிக்கு வந்து ஜஸ்ட் அப்பியர் ஆகும்னு சொல்லலாம். அதர்வைஸ் த ஸ்டார்ச் ரிலீஸ் எனர்ஜி மோர் ஸ்லோலி தென் சுகர். சுகரை கம்பேர் பண்ணும்போது ஸ்டார்ச் என்ன பண்ணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு எனர்ஜி அப்படிங்கிறத ஜஸ்ட்டு ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சுகர் அண்ட் ஸ்டார்ச் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எந்தெந்த ஃபுட்டுலலாம் இருக்குது அப்படின்னா ரைஸ், வீட், பொட்டேட்டோஸ், பனானாஸ், அண்ட் தென் பிரெட், சுகர், அண்ட் தென் இதில் எல்லாமே என்ன தான் இருக்குன்னா சம் கார்போஹைட்ரேட் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், டெய்லி மார்னிங் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு இட்லியோ இல்லை சம் ரைஸோ எடுத்துக்கிறோன்னா அப்போ அதில் என்ன இருக்கும், நம்மளுக்கு ரைஸ் வந்து கார்போஹைட்ரேட் இருக்கும். இல்லை நம்ம சப்பாத்தி, பூரி, அண்ட் தென் அந்த சப்பாத்தி பூரிக்கு மோஸ்ட்லி நம்மளுக்கு என்ன பிடிக்கும், டொமேட்டோ குருமாஸ் ரொம்ப பிடிக்குமா இல்லையா? அப்போது டொமேட்டோவோ இல்லை பொட்டேட்டோ குருமாஸ் இருக்கும்ல, அதில் என்ன இருக்குன்னா மோரோவர் கார்போஹைட்ரேட் தான் இருக்கும். அப்போது நம்ம டெய்லி மார்னிங் யூஸ் பண்ணி குடிக்கிற ஃபுட்டில் அதிக அளவு என்ன காம்போனண்ட் இருக்கும் அப்படின்னா கார்போஹைட்ரேட் அப்படின்ற காம்போனண்ட் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் கீழே ஒரு பிக்சர் கொடுத்துட்டு பாருங்கள். ரைஸ், வீட், பொட்டேட்டோ, சுகர், அண்ட் தென் மைஸ் இருக்கு இல்லையா? இதில் எல்லாமே மோரோவர் என்ன தான் இருக்கும் அப்படின்னா கார்போஹைட்ரேட் அப்படின்ற காம்போனண்ட் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேட் அப்படின்னு சொல்லும் பொழுதே மோஸ்ட்லி நம்மளுக்கு என்ன தான் ஞாபகத்துக்கு வரும்னா ஆயில். என்ன ஞாபகத்துக்கு வரும்னா ஆயில். இது என்ன பண்ணிக்கணும்னா இந்த ஃபேட் our body uses the fat as a energy store. ஸோ இந்த ஃபேட் என்ன, நம்மளை எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஒரு ஃபேட் சொல்லலாம். மோரோவர் the fat are stored under the skin. You store in the under the skin and around the heart and then kidney. ஓகேவா? மோஸ்ட்லி நம்ம ஸ்கின்னோட இதில் கீழே இருக்கும். அண்ட் தென் வேறு எங்கே இருக்குன்னா நம்மளோட ஹார்ட்லேயும் அண்ட் தென் கிட்னிஸை சுற்றி நம்மளுக்கு என்ன இருக்குன்னா மோரோவர் ஃபேட் இருக்கும். when we are short of energy of your body uses the fat actually contain more energy than carbohydrate. ஸோ கார்போஹைட்ரேட்டை விட அதிகம் மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜி எங்கே இருக்கும், எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஃபார் த ஃபேட். திஸ் ஃபேட் இஸ் ஸ்டோர்ட் இன் அவர் பாடி ஆல்சோ ஹெல்ப் டு கீப் அஸ் எ வார்ம். அதர்வைஸ் நம்ம பாடி வார்ம் கண்டிஷனில் இருக்குன்றதுக்காகவும் மெயின் ஆஃப் த ரீசன்ஸ் யாருன்னா நம்மளோட ஃபேட் தான். ஓகேவா? த ஃபேட் இஸ் obtained from some both plants and animals. Butter, ghee or animal fat, groundnut oil, sunflower oil, coconut oil, and the mustard oil are vegetable oil such as the almost other cashew nut are often from some meats. Meat, fish, egg, and cheese are also good source of food. And adult persons, they about 70 to 80 grams of fat per day.
ஸோ நேச்சுரலாக நம்ம கிடைக்கக்கூடிய அந்த ஃபேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பட்டர் கீலேருந்து அனிமல்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம், இல்லை சம் ஆயில்ஸ்லேருந்தும் நம்மளுக்கு வந்து ஃபேட் கிடைக்கும். அதர்வைஸ் ஒரு அடல்ட் பர்சன்ஸ் இருக்காங்கன்னா பர் டேக்கு அவங்களுக்கு எவ்வளோ வேணால் 70 80 கிராம் ஆஃப் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஃபேட் கண்டிப்பாக நம்மளோட பாடிஸ்க்கு வேணும். Next you see that this is for the fat component. This is ghee, almonds, butter and then peanuts. இதிலெல்லாம் most of the என்ன இருக்குது அப்படின்னா fat content அதிகமாகவே இருக்குது. Next you see the protein. Our body is made up of millions of cells, billions of cells. The cells are made mainly for proteins. So for example pulses, soya beans and then grams. இதில் எல்லாமே என்ன இருக்குது, the most of the protein content are present in that food. Okay, next our body needs a protein to make our cells. நம்மளோட பாடிக்கு ப்ரோட்டீன் எதுக்காக தேவை, நம்மளோட செல்லை என்ன பண்ணணும், அது அதாவது அதிக அளவு என்ன பண்ணிக்கணும், ப்ரொடியூஸ் பண்ணும். சப்போஸ் ஏதாவது ஒரு செல் வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அந்த டேமேஜ் ஆன செல்லை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல நியூவாக இருக்க ஒரு செல்லை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும். இதுக்கு எல்லாமே என்ன காம்போனண்ட் வேணும் அப்படின்னா தட்ஸ் ஃபார் த ப்ரோட்டீன் காம்போனண்ட். தட்ஸ் ஃபார் த ப்ரோட்டீன். ஃபார் எக்ஸாம்பிள் த க்ரோவிங் சில்ட்ரன் and then sick people are require the more proteins in the diet. க்ரோவிங் சில்ட்ரன் வளர்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி, அண்ட் தென் ஏதாவது டிசீஸ் அட்டாக் ஆகிற பர்சனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அதிகளவு நம்ம என்ன தான் கொடுத்துருக்கணும், ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ள ஃபுட்டை நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அதிகளவு. திஸ் ப்ரோட்டீன் இஸ் ஆல்சோ ஆப்டைன் ஃப்ரம் போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இது எங்கேருந்து நம்ம கிடைக்கலாம், சம் பிளான்ட்ஸ்லேருந்து கிடைக்கலாம், சம் அனிமல்ஸ்லேருந்து. அப்போ பிளான்ட்ஸ்லேருந்துல எங்கெங்கே கிடைக்குன்னா பல்சஸ் அண்ட் தென் சோயா பீன்ஸ். இது ரெண்டுமே பிளான்ட்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீன் ஃபுட்டு. அதர்வைஸ் மீட்டு, ஃபிஷ், எக்கு, மில்கெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எங்கே இருந்தாங்கன்னா அனிமல்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீன் ஃபுட்டு. டோட்டலி ஒரு பர்சனுக்கு பார்த்திங்கன்னா 50 60 கிராம் அளவுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் பர் டேக்கு நம்மளுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் க்ரோவிங் சில்ட்ரனுக்கு நல்லாவே நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா கொடுக்கணும். ஏன்னா ஒரு நம்ம க்ரோத் ஆகிறோம் அப்படின்னா அதுக்கு மெயின் ஆஃப் த ரீசன்ஸ் என்ன அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய ப்ரோட்டீன் கண்டென்ட்டை நல்லா எடுத்துக்கிட்டனா தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை சொல்லுவாங்களே ஏஜுக்கு தகுந்த ஹைட் இருக்கணும்னு சொல்லுவாங்களே, அப்போ அந்த ஹைட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ள ஃபுட்டு நம்ம நிறையாவே எடுத்துக்கணும். அதர்வைஸ் நம்மளோட பாடிஸ் வந்து வெயிட் போடணும், ஓரளவுக்கு கரெக்டான வெயிட்டில் இருக்கணும்னாலும் நம்மளுக்கு என்ன தான் வேணும்னா ப்ரோட்டீன் அப்படிங்கிற கண்டென்ட் அதிகமாகவே வேணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விட்டமின்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது குரூப் ஆஃப் நியூட்ரிஷன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய எல்லா வெஜிடபிள்ஸும் சரி, இல்லை எல்லா விதமான ஃப்ரூட்ஸ்லேயும் சரி, மோஸ்ட்லி விட்டமின்ஸ் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. அண்ட் தென் இந்த விட்டமின்ஸை வந்து ABCDK அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, செப்பரேட் பண்ணுவாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எசென்ஷியல் ஒர்க் மீன்ஸ் தான் இந்த பாரு தேர் ஆர் எசென்ஷியல் ஃபார் த ப்ராப்பர் ஒர்க்கிங் ஆஃப் த டே. இப்போ நம்ம மோஸ்ட்லி காலைல எழுந்துச்சி வாக் பண்ணுவோம், ரன் பண்ணுவோம், ஸ்கூலுக்கு கிளம்பி வருவோம். இது எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸுமே எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா விட்டமின்ஸ் தான். அப்போ நம்ம பாடிஸில் வந்து கரெக்டான ஒர்க் நடந்துகிட்டே இருக்கணும், எல்லா ஒர்க்குமே ஃபங்க்ஷன்ஸ் வந்து கரெக்டாக நடக்கணும்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு மெயின் ஆஃப் த ரீசன்ஸ் யாருன்னா நம்மளோட விட்டமின்ஸ் தான். அதர்வைஸ் சப்போஸ் இந்த விட்டமின்ஸோட லெவல்ஸ் வந்து நம்மளோட பாடிஸில் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா டெஃபிஷியன்சி டிசீசஸ் அப்படின்றது வரும். அண்ட் தென் இப்போ நம்மளோட மொரோவர் பார்த்திங்கன்னா 20 விட்டமின்ஸ் நம்மளுக்கு வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது, எல்லா ஃபுட்லேயுமே ஓரவர் இருக்குது. அண்ட் தென் இது கரெக்டான இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு எந்த விதமான டிசீஸும் அட்டாக் ஆகாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மினரல்ஸ் ஆர் நியூட்ரிஷன்ஸ் தட் கண்டெயின் த சர்டன் எலமெண்ட்ஸ். இது என்ன பண்ணுன்னா சில எலமெண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும்னா மினரல்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் இந்த மினரல்ஸ் நம்மளுக்கு எதுக்காக யூஸஸ் ஆகுதுன்னா நம்மளோட பாடியை வந்து பர்டிகுலர் ஃபங்க்ஷன் கரெக்டாக நடக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மினரல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லலாம். அண்ட் தென் இதோட ரெக்யர்மெண்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்மால் குவான்டிட்டி அளவுக்கு எடுத்துக்கிட்டாவே போதும், நம்மளோட பாடிஸ் ரொம்ப ஹெல்தி. சப்போஸ் அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை வந்து டிசீஸ் என்ன ஆகும் அப்படின்னா அட்டாக் ஆகும் அப்படின்றத சொல்லலாம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வாட்டர். இருக்கிறதுலே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பார்ட் எது, காம்போனண்ட் எதுனா நம்மளோட வாட்டர் தான். நம்மளோட பாடியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 70% என்ன தான் இருக்கும் அப்படின்னா வாட்டரோட கண்டென்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது என்ன பண்ணுன்னா நம்மளோட பாடிஸில் செல்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ பாருங்கள் மோஸ்ட் ஆஃப் திஸ் வாட்டர் இஸ் ப்ரெசென்ட் இன் த செல்ஸ் ஆஃப் அவர் பாடி. மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் எங்கே இருக்கும், நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸில் இருக்கும். அண்ட் தென் என்ன 2 செல்லுக்கு நடுவில் கூட இது இருக்கலாம். அண்ட் தென் வாட்டர் கன்சிஸ்டன்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி பிளட்டில் சொல்லும் போது எப்படி சொல்லலாம்னா பிளாஸ்மான்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம், பிளாஸ்மா. இப்போ நிறையவே சொல்லியிருப்பாங்க, கொரோனாவில் பார்த்தீங்கன்னா பிளட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்மாவை எடுத்து
அதுலேருந்து தான் மெடிசன் கண்டுபிடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், அந்த பிளாஸ்மா கண்டென்ட்டும் வாட்டர் மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. அது பிளட்டில் இருக்கக்கூடிய லிக்யூடு பார்ட் எது அப்படின்னா பிளாஸ்மான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே என்ன பண்ண முடியாது, நம்மளோட லைஃபே எடுத்துக்கிட்டிங்கன்னா வித் வாட்டர் இல்லாமல் நம்மளோட லைஃப் கண்டிப்பாக என்ன ஆகாது அப்படின்னா ஜஸ்ட் எங்கேயுமே அக்யூர் ஆக முடியாது. அப்போ வாட்டரில் என்னென்ன இருக்குது, வாட்டர்னால நம்மளுக்கு என்ன யூஸஸ் அப்படின்னா நம்மளுடைய எல்லா விதமான ரோல், அதாவது வைட்டல் ரோல் முக்கியமான இருக்க எல்லா விதமான பாடியில் இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டமே எதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆக போகுதுன்னா நம்ம வாட்டர் இல்லாமலாம் எதுவுமே ஒர்க் ஆகாது. அண்ட் இன்னொரு பார்த்திங்கன்னா நம்மள ஃபுட்டில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸை அப்சர்வ் பண்ணுறது யாரோட ஒர்க்குனா நம்மளோட வாட்டரோட ஒர்க் தான். அண்ட் அந்த அப்சர்வ் பண்ண ஃபுட் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸை நம்மளோட பாடி ஃபுல்லாக பாஸ் பண்ணுறது யாரோட ஒர்க்கு, வாட்டரோட ஒர்க்கு. அண்ட் தென் தேவையில்லாத டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த வேஸ்டேஜஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அண்ட் தென் ரிமூவ் பண்ணி எமிட் பண்ணணுன்னாலும் அது யாரோட ஒர்க் அப்படின்னா நம்மளோட வாட்டர் தான். அது எப்படி நம்மளுக்கு ரிமூவ் பண்ணும், ஒன்று யூரின் ஆகவோ இல்லை ஸ்வெட்டிங்காகவோ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மோஸ்ட்லி ஸ்வெட்டிங் வரும்போது பார்த்துருப்பீங்க பாடியோட ஸ்கின்லேருந்து நம்மளுக்கு என்ன வருது, வாட்டர் தான். அப்போ அதெல்லாம் என்ன அர்த்தம், நம்மளோட பாடிஸில் தேவையில்லாத சம் வேஸ்டேஜ் தான் அந்த இடத்துல ஸ்வெட்டிங்காக நம்மளுக்கு ரிமூவ் பண்ணுது. அண்ட் தென் நம்ம பாடி வந்து ரொம்ப கூலாகவோ சொல்லி அல்ல எவாப்ரேஷனாக வைக்கிறதா சரி ஹீட்டாக வைக்கிறது எல்லாமே எதை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னா இந்த வாட்டர் பேஸ் பண்ணி தான். அப்போ எவ்ரிடே லைஃப்பில் நம்ம ப்ரீத்திங், ஸ்வெட்டிங், க்ரையிங், கெட்டிங் இது எல்லாமே எல்லா விதமான வேஸ்டேஜுமே ரிமூவ் பண்ணுறதுனால சரி இல்லை நம்ம பாடிக்கு ஏற்றுக்காத இது எல்லாமே யாரோட ஒர்க் அப்படின்னா வாட்டர். அப்போது முன்னாடி இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்டு, விட்டமின், மினரல்ஸ் எல்லாம் இருந்தாலுமே இந்த வாட்டரோட கண்டென்ட்டில் வந்து அதிக அளவுவே தேவைப்படுதுன்னு சொல்லலாம். அண்ட் தென் ஒரு ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸில் எடுத்துக்கிட்டிங்கனாவும் அதுலேயும் நம்மளுக்கு என்ன இருக்கும், வாட்டர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிரேப்ஸ் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், கிரேப்ஸில் என்ன இருக்குது, 80% ஆஃப் என்ன இருக்குது அப்படின்னா வாட்டர் கண்டென்ட் இருக்குது. அப்போ டே டு லைஃப்பில் நம்மளுக்கு வாட்டரோட இம்பார்ட்டன்ட் அதிகமாகவே தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குக் பண்ணணுன்னாலே கண்டிப்பாக நம்மளால் அந்த இடத்துல வாட்டர் இல்லாமல் குக் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சாப்பாடே வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரைஸை வந்து நம்ம பாயில் பண்ணுறோம், எதில் பாயில் பண்ணுறோம், வாட்டரில் தான் பாயில் பண்ணுறோம். ஸோ அப்போ வாட்டரில் பாயில் பண்ணி நம்ம வச்சுக்கிறோம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சாம்பார் ஏதோ ஒன்று நம்ம குக் பண்ண போகிறோம். அப்போ குக் பண்ணும்போது அந்த இடத்துல அடிஷ்னலாக நம்ம கண்டிப்பாக என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம், வாட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். அப்போது வாட்டர் அப்படிங்கிறது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு லிக்யூட் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அந்த பர்சன்ஸ்க்கு 6 8 கிளாஸ் அளவுக்கு கண்டிப்பாக பர் டேக்கு என்ன பண்ணியிருக்கணும், வாட்டர் அவங்க பாடிக்கு அவங்க அண்ட் தென் அத்லெட்டிக் அண்ட் தென் ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் சொல்லுவோம் இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட பாடிக்கு தகுந்தாப்பில் வாட்டர் அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா ட்ரிங்க் பண்ணியிருக்கணும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி எக்ஸசைஸ் பண்ணும்போது நிறைய என்ன ஆகிட்டே இருக்கும், ஸ்வெட்டிங் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஸ்வெட்டிங் ஆக பாடியில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டே இருக்கும். அப்போது லாஸ் ஆஃப் வாட்டர் அங்கே க்ரியேட்டட் ஆகிறதுனால நம்ம அதிக அளவு வாட்டர் அந்த இடத்துல என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், ஜஸ்ட்டு ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் தென் நம்மளோட பாடிஸில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி வாட்டர் அப்படிங்கிறது ஒரு வைட்டல் ரோல்னு சொல்லலாம். அண்ட் தென் இது எனர்ஜி கொடுக்கலனாலும் சரி நம்மளோட எல்லா விதமான ஒர்க்குமே எதை பேஸ் பண்ணி தான் வாட்டர் டஸ் நாட் ப்ரொவைட் எனி எனர்ஜி, நம்மளுக்கு எந்த விதமான எனர்ஜி கொடுக்காது. பட் அந்த வாட்டர் கண்டென்ட் இல்லைன்னா நம்மளால் எந்த ஒர்க்குமே நம்மளால் என்ன பண்ண முடியாது ப்ரெசென்ட்டாக. இந்த வாட்டரில் தான் நம்மளோட எல்லா விதமான நியூட்ரிஷனும் சால்வெண்ட் ஆகிட்டு அண்ட் தென் எல்லாரோட பாடிக்கும் சப்ளை பண்ணுறது இந்த வாட்டரோட ஒர்க் தான். ஓகேங்களா, இது வந்து என்னது காமன். அப்போது நம்மளோட பாடிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட பாடிக்கு என்னென்ன நியூட்ரிஷன்ஸ்லாம் தேவைப்பட்டிருக்கோம், கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் தென் வாட்டர். இந்த 6 காம்போனண்ட்டும் நம்மளோட பாடியில் எவ்ரிடே நம்மளோட ஒவ்வொரு நாளுமே நம்மளோட பாடியில் உள்ள என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், இது போயிட்டு இருக்கும். இந்த நியூட்ரிஷன்ஸ் போனால் தான் நம்ம என்ன ஆகும், நல்லாவே நம்மளால் க்ரோத் ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், லிசன் பண்ணுங்கள். இப்போ மார்னிங்கோட மம்மி குக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன குக் பண்ணுவாங்க, ஒரு எக்ஸாம்பிள் கொஞ்சம் ஒயிட் ரைஸும் ஒரு சாம்பார் வைக்கிறாங்க. இப்போ ஒயிட் ரைஸை நம்ம குக் பண்ணோன்னா எப்படி குக் பண்ணுவோம், ஒரு வாட்டரில் பாயில் பண்ணி தான் குக் பண்ணுவோம். அப்போது அந்த ரைஸில் நம்மளுக்கு என்ன இருக்குது, கார்போஹைட்ரேட். அந்த ரைஸில் நம்மளுக்கு என்ன இருக்குது, கார்போஹைட்ரேட். அப்போ கார்போஹைட்ரேட் நம்மளோட பாடிக்கு கிடைச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ சாம்பார் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, சாம்பார் நம்ம எதை யூஸ் பண்ணி வைப்போம், சம் பல்சஸ் ஆட் பண்ணுவோம். அப்போ பல்சஸில் நம்மளுக்கு என்ன இருக்குது, ப்ரோட்டீன். பல்சஸில் என்ன இருக்குது, ப்ரோட்டீன். சாம்பார் நம்ம அப்படியே வச்சு சாப்பிட்ருமா, கண்டிப்பாக கிடையாது. அதில் என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்மால் குவான்டிட்டி அளவுக்கு அது ஆயில் ஆட் பண்ணுவோம். அப்போ அந்த ஆயிலில் என்ன இருக்குது, நம்மளுக்கு ஃபேட் இருக்குது. அந்த ஆயிலில் நம்மளுக்கு என்ன இருக்குது, ஃபேட். அப்போ ஆயிலும் சேர்த்தாச்சு, பல்சஸும் சேர்த்தாச்சு. சாம்பார் அப்படி வைப்போமா, நோ. அதில் என்ன ஆட் பண்ணுவோம், சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுவோம். என்ன ஆட் பண்ணுவோம், சம் வெஜிடபிள். என்னென்ன ஆட் பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஆனியன் ஆட் பண்ணுவோம், பொட்டேட்டோ ஆட் பண்ணுவோம், அண்ட் தென் டொமேட்டோ ஆட் பண்ணுவோம், இல்லைனா லேடிஸ் ஃபிங்கர் ஆட் பண்ணலாம், இல்லை ட்ரம் ஸ்டிக் ஆட் பண்ணலாம், எதை வேணுமாலும் நம்மளால் ஆட் பண்ண முடியும். அப்போ அதை ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன இருக்கும், விட்டமின்ஸும் இருக்கும் அண்ட் தென் மினரல்ஸும் இருக்கும். ஓகேங்களா, இந்த லாஸ்ட்டாக என்ன பண்ணுவோம், இதெல்லாம் நல்லா குக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக என்ன ஆட் பண்ணுவோம்,
பண்ணுவோம், வாட்டர் ஆட் பண்ணுவோம். லாஸ்ட்டில் என்ன பண்ணுவோம், வாட்டர் ஆட் பண்ணுவோம். அப்போது இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆயிடும். அப்போ நம்ம என்னது ஒரு டே டு லைஃப்பில் வந்து கார்பன் ஆகட்டும், ப்ரோட்டீன் ஆகட்டும், ஃபேட் ஆகட்டும், விட்டமின், மினரல்ஸ், வாட்டர், இது எல்லாமே நம்மளோட டே டு லைஃப்பில் வந்து என்ன ஆகிட்டே இருக்குது, நம்மளோட பாடியில் வந்து நம்ம ஃபுட் ஐட்டமாக எடுத்துக்கிட்டே இருக்கோம். அண்ட் தென் இதை தான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், நியூட்ரிஷன்ஸ். இதை தான் என்னென்னு சொல்ல போகிறோம், நியூட்ரிஷன். அப்போ 6 நியூட்ரிஷனும் டே டு லைஃப்பில் நம்மளோட பாடிக்குள்ளே இன்செர்ட் ஆகுதுங்களா. இப்போ இந்த 6 நியூட்ரிஷனும் நம்மளை கரெக்டான அளவுக்கு எடுத்துக்கலைன்னா என்னென்ன டிசீஸ் எல்லாம் வரும் அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ டு